ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பனி ஓவராக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிட்டுருக்கு. அப்படியே செம்ம டார்க் ரெட்டு வந்து நம்ம இந்த வெளியே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு அழகா. என்னம்மா எடுத்துகிட்டு வர? குக்கர் உன் மூஞ்சி என்னை காட்டில் விடு. அழகான ரெட் அண்ட் எல்லோ செம்ம சூப்பராக இருக்குது. இந்தம்மா வாணிமா காலையிலே குளிச்சுட்டு இருக்க. என் காற்று ஒன்று கிடச்சிச்சா? செவ்வாய்க்கிழமை ஆனால் மட்டும் ஓகே. இங்கே ஒரு செம்பருத்தி. ஸோ ஒரு பெரிய மாற்றம். இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பச்சை மிளகாய் செடியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பெரிய இவ்வளோ பெருசாக பூக்கும் செம்பருத்தி பூ. அண்ட் இது பார்த்திங்கன்னா லைக் க்ரீம் கலரில் பாட்டில் இருந்தது, எடுத்து க்ளீன் பண்ணி இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி லைட் பிங்க்கு, இது என்னது, இது பன்னீர் ரோஸு செம்ம சூப்பராக லாஸ்ட் வீக்கெல்லாம் பூத்துச்சு. ஒரு 4-5 பூ செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ அதையுமே எடுத்து இங்கே போட்டாச்சு. அண்ட் பச்சை மிளகாய் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் இருக்குது. காய் முடிஞ்சிச்சுன்னா எடுத்து வேறு செடியெல்லாம் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஐ மீன் லைக் பூ விடுற செடியே வைக்கலான்ட்டு. ஸோ இந்த சைடு தான் தக்காளி எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்குங்க மக்கள்ஸ். கத்திரிக்காய் எல்லாமே வளர்ந்து வருது. பப்பாயாவும் சூப்பராக வளர்ந்துச்சு. ஸோ பச்சை மிளகாய் செடி எல்லாமும் பெருசாக ஆகிட்டே இருக்குது. தக்காளி தான் செம்மையாக காய்ச்சிருக்கு. தக்காளி பறிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோக்கு வரும். அவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு. பாருங்களேன், குட்டி தக்காளி ஃபுல்லாகவே இருக்குது. தோட்டம் ஃபுல்லாக அதே தான். நான் அப்புறமா வந்து பறிச்சுக்கிறேன், டைம் இல்லை. அதே மாதிரி நம்ம வாழை மரம்லாம் செம்மையாக பெருசாகிட்டே போகுது. எப்போ கொலை வந்து விடுவோன்னு எனக்கு தெரியாது. இப்படி பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. 3 மரமும் செம சூப்பராக வந்துட்டுருக்கு. மக்கள்ஸ் இதுக்கு அடுத்து டெய்லி ரெகுலராக என்னோடய தோட்டத்துக்கு வீடியோ இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போட்டா எல்லாம் பார்த்திங்கன்னா